வெல்கம் டு ரித்தி மேஜிக். ரொம்ப ஜாலியா ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருக்க. உனக்கு என்னன்னு தெரியல. டிராவல் பண்ண இந்த காட்டை சுத்திவா, அப்பதான் உனக்கு இந்த காட்டோட எல்லா விஷயமும் தெரியும். அடுத்த ராஜாவா நீ தான் இருக்க போற, அதுதான் உனக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஆஹா, சுத்தி பாக்குறதுக்கு ஜாலியா ஒரு டைம் கிடைச்சிச்சு. அதே போக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுத்தில காவி பிடிச்சு சந்தோஷமா ஓடி இருந்துச்சு. ஓடி வந்து எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு இருந்துச்சா. இது பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிச்சான். தெரிஞ்சது மட்டும் இல்ல, தெரிஞ்சலாத விஷயத்துல போய் பாட்டி ஒரு மனுஷங்கிட்ட மாட்டிக்கிச்சான். அதான் அந்த லைனை ஆஹா குட்டியாவும் இருக்கு, இதை நம்ம ஜூக்கு எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு அடைச்சு வச்சுட்டானா. என்ன பண்றது புரியுது. நம்ம இங்க இருக்கோம்னு அம்மாவுக்கும் தெரியாது. நம்ம எப்படிலாம் எடுத்து காப்பாத்தி உள்ள போறோம். ரொம்ப பயம் வந்து பேசான். ஆஹா, வெளியிதான் இவ்வளவு நேரம் நம்ம கத்தி கத்தி எல்லாத்தையும் இருக்கட்டும், யாருமே வரல. நீனாவது வந்து ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? உங்க அம்மாவை ஒரு தடவை காப்பாற்றிருக்காங்களா? ப்ளீஸ் அதுக்காகவாது நம்ம நீ காப்பாத்த நம்ம 2 பேரும் திருப்பி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சோம். அப்படியா அப்படின்னு யோசிச்சான். இருந்தாலும் அந்த குட்டி லயன் செஞ்சுறத பார்த்தா பாவம் ஆரம்பிச்சான். சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்டு போட்டுச்சான். சரி ஓகே ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிச்சான். பாத்தீங்களா, ராட் எவ்வளவு கஷ்டத்துலயும் அந்த லைனை பத்தி புரிஞ்சிடுச்சு. அப்பதான் லைன் புரிஞ்சான் இந்த லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு முக்கியம்னு. ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா முடியும் இருக்கு. ரொம்ப ஜாலியாவும் ரொம்ப ஹாப்பியாவும் வச்சு அவங்க ராஜ்யமா நடத்திட்டாங்க. பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா எப்படி கிடைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ட். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க தானே? ஹலோ குட்டி, ஸ்டோரி கேட்கலாமா? ஸ்டோரி டைம் வாங்க. ஒரு க்ரோக்கடைலை பற்றி ஸ்டோரி கேட்போம். ஒரு க்ரோக்கடைல் இருந்துச்சான். அது ஒரு லேக்கில் ஜாலியாக ஹாப்பியாக சுற்றிக்கிட்டே இருந்துச்சான். அதுக்கு எந்த வித கவலையும் இல்லையா. எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக அதோட வாழ்க்கையை வாழ்ந்து வந்துச்சான். அதுக்கு கொஞ்ச நாள் ஐயோ ரொம்ப நாளாச்சு, நம்ம ஜாலியாக மட்டும் இருக்கோம், நமக்கு பசிக்குது, நம்ம என்னத்தை சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சான். கொஞ்சம் தூரத்தில் அதுக்கு ஏதோ ஒரு வாசனை வந்துச்சான். என்ன வாசனைன்னா அதை ஃபாலோ பண்ணி போச்சான். ஃபாலோ பண்ணி போனால் அங்கே ஒரு டாக் இருந்துச்சான். ஆஹா, நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைச்சாச்சு அப்படின்னு யோசிச்சான். அது ஆனால் எப்படி இங்கே கூட்டிட்டு வர்றதுன்னு யோசிச்சான். அந்த நேரமோ என்னமோ அந்த டாகு ஒரு சின்ன போட்டில் ட்ராவல் பண்ணிச்சான். இதை பார்த்த க்ரோக்கடைலுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஆஹா, நம்மளோட சாப்பாடை நம்மளே தேடி வரதுடா அப்படின்னு நினச்சிச்சான். அது நினச்ச மாதிரியே அது வாழை பிடிச்சி கடிச்சு ஈத்து தண்ணிக்குள்ள வச்சு அதை முழுகிடுச்சான். டாகுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. முதல்ல வாய்க்குள்ள இருக்கு, எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்துச்சா, தப்பிக்கவே முடியலையா. அப்புறம் எப்படியோ டாக் பிளான் பண்ணி அது வாய்க்குள்ளே குதிச்சு முதலையே வெளியில் வர வச்சுச்சான். வெளியில் வந்த உடனே முதல்ல வாயை ஆன்னு திறந்துச்சான். என்ன டாக் உள்ளே குதிக்குதுல்ல, வாயை திறந்தோடனே எதிரி குதிச்சு ஓடி போயிடுச்சான். பார்த்தீங்களா, இந்த டாக் மாதிரி நம்மளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். முதல்ல வாயிலே போனாலும் தப்பிச்சு வரதுக்கு வழி இருக்குது. ஹலோ குட்டி, ஸ்டோரி கேட்காமா? நீங்கள் நினச்சது கரெக்டு தான். ஃபாக்ஸ் அண்ட் கிரேப்ஸ். ஒரு நாள் ஒரு முன்னாடி இருந்துச்சு. அதுக்கு திராட்சையை பார்த்துச்சான். ரொம்ப பசியில் இருந்துச்சு. அந்த திராட்சையை எப்படியாவது சாப்பிடணுமேனு யோசிச்சான். எப்படி சாப்பிட்றதுன்னு திங்க் பண்ணிச்சான். நம்ம அதை குதிச்சு எடுத்தாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிச்சான். அதே மாதிரி அது பார்க்க ஐயோ திராட்சையை பார்க்கவே நாக்கு ஊறுது, எப்படிதான் நம்ம சாப்பிட்றது அப்படின்னு ஆசைப்பட்டு ஏகிரி குதிச்சுச்சான். ஆனால் அதுக்கு எட்டவே இல்லை. என்னடா இது, நம்ம ரொம்ப பக்கத்தில் போகிறோம், இருந்தாலும்
அதை நம்மளால் சாப்பிட முடியல. ஏன்னா ரொம்ப கவலைப்படுச்சோம். இப்படி டெய்லி வந்து அந்த திராட்சையை பார்த்து ஏக்கி குதிச்சு பார்த்துட்டே இருந்துச்சோம். ஆனால் அதெல்லாம் சாப்பிடவே முடியல. நம்மளால் இதை சாப்பிடவே முடியாது, அதனால் நமக்கு இந்த பழம் வேணாம், சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அது வேற ஒரு இறைய தேடி போயிடுச்சோம். இந்த ஃப்ராக்ஸ் மாதிரி நம்ம இருக்கலாமா? நோ, நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம முடிவு பண்ணி அதை அடையிற வரையும் நம்ம பொறுமையாக காத்திருந்து அதுக்கான முயற்சிகளை செய்யணும். அதை விட்டுட்டு இந்த பழம் பிடிக்கும், இது நல்லா இருக்காதுன்னு நம்மளே ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு நம்ம மனசை ஆறுதல் படுத்திக்கூடாது. நம்ம நினச்சதை செஞ்சது காட்டணும். அதுதான் brave behavior. ஹலோ குட்டீஸ், இது ஸ்டோரி டைம். ஸ்டோரி கேட்கலாமா? வாங்க. இந்த ஸ்டோரியில் நம்ம ஒரு தவளையும் ஓனானுக்கு பற்றியும் ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். இதில் இருக்க தவளை ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஊர்த்திட்டே இருந்துச்சு. அது தண்ணிக்குள்ளே தன்னோட இனத்தை பெருக்கிக்கிட்டு ஜாலியாக ஹாப்பியாக அதோட குட்டீஸோட விளையாண்டுக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ரொம்ப நாள் வாழ்ந்து ஜாலியாக இருந்துட்டு இருக்கேல, ஒரு நாள் ஒரு ஓனாய் இந்த சைடாக வருது. பார்த்துட்டு ஆஹா, இந்த ஃப்ராக்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளால ஏன் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. ஆனால் இந்த தவளையெல்லாம் நினைச்சிச்சு, ஐயோ ஓனா வந்துடுச்சு, நம்ம எல்லாத்தையும் பார்த்து நம்ம எல்லாத்தையும் இந்த இடத்த விட்டு துரத்த போகுது அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்துச்சுங்களா எல்லா ஃப்ராகும். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. எல்லா ஃப்ராகும் உட்காந்து எப்படா ஓனானை துரத்துறதுன்னு பிளான் கூட பண்ணிச்சுங்களாம். பிளான் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அந்த ஓனை இதுங்களை பார்த்து சந்தோஷம் பட்டுச்சு. ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து ஓனானை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தப்பு தானே, நம்ம ஒருத்தரை பார்க்குறாங்க, நம்மள ஒருத்தர் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் நம்மளே ஒரு விஷயத்த பிளான் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. யார் நம்ம என்ன நினச்சாலும் நம்ம ஹாப்பியாக இருக்கணும். Thank you guys. Please subscribe.